இப்போ உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன். என்ன வியாதி சொல்லுங்க? தலையில வலிக்குதா? கண்ணு பிரச்சனையா? ஹார்ட்ல ப்ராப்ளமா? லங்ஸ்ல ப்ராப்ளமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல கை வைங்க. ஒரே ஒரு நிமிஷம் விசுவாசத்தோட ஜெபிக்க. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க மத்தியில பிரசன்னமாகி விட்டது. நான் இதை ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டோடைய தழும்புள்ள கரம் தொட போகிறது. இன்றைக்கு உடைய வியாதி நீங்கும். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, அல்லது இருதயத்துல கை வைத்து, இயேசுவே உம்முடைய தழும்புள்ள கரத்தை நான் தொடும். நீர் என்னை குணமாக்குகிற கர்த்தர், வாக்கு கொடுத்தீர். இப்போ என்னை குணமாக்கும். சிலுவையில் என் வியாதியை சுமந்து விட்டு நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஜெபிங்க. இப்போ ஒரு அற்புதம் நடக்க. கை வைக்கிறீங்களா? அல்ல நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. இயேசுவே, நீர் என் நோய்களை சிலுவையில சுமந்தீர். நீர் என்னை குணமாக்குற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்தீர். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறீர். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எனக்கு சுகம் உண்டாவதாக. தகப்பனே, யார் யார் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அவருடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். நீர் சிலுவையில் இவருடைய நோய்களை சுமந்து விட்டதை நினைத்தருளும். உம்முடைய தழும்புள்ள கரத்தை இந்த மகள் மீது வையும், இந்த மகன் மீது வையும், இந்த தாயார் மீது, தகப்பனார் மீது கையை வையும், இந்த குழந்தையின் மீது தழும்புள்ள கையை வையும். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் மாறி அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.